நான் அமுதா பேசுறேன்க்கா. அவனை கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. அவனது கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? இல்லக்கா, நீங்க உங்க பாட்டுக்கு 7 ஸ்டாப்னு சொல்லிட்டீங்க. அது எல்எஸ்எஸ்ஸா 5 ஸ்டாப்ல கேஎம்சி வந்துடுச்சு. அவ இருந்ததுனால கரெக்டா வந்து இறங்க முடிஞ்சது. ஆனாக்கா அவனை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதான் எதுக்கும் அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அவன் ரொம்ப ஹைட் இல்ல, ரொம்ப ஷார்ட்டும் இல்ல, கரெக்டான ஹைட்டு, லெங்க்தி ஐப்ரோ, மூக்கு கூரா இருக்கு, நீல பேண்ட், அதுல அங்கங்க கிழிஞ்சிருக்கு, அப்புறம் வெள்ளை ஷூஸ். சரி, நீ கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரிக்கா. ஆப்போசிட்ல தான் பஸ் ஸ்டாப், வாங்க. இல்ல அக்கா, சப்வே வழியா தான் போக சொன்னாங்க. வந்துருச்சு, வாங்க. ஏறிக்கங்க. இதுல எந்த பஸ்ல ஏறுறது? ரெண்டும் ஒண்ணுதான், ஏறுங்க. அந்த பஸ்ஸே எல்எஸ்எஸ் அது இதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஸ்டாப் வரைக்கும். ஹலோ, விளையாடுறீங்களா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. அதான் நான் ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கீங்கல்ல. மா ஏறு, இல்லைன்னா கையெடுமா. ஒரு நிமிஷங்க ப்ளீஸுங்க, நீங்க உங்க ஊருக்கு வந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க. ப்ளீஸுங்க. சரி, ஏறி தொலைங்க. நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க உட்காந்துக்கிறேன். பஸ்ன்னு சொல்றேன்ல. கட் பண்ணு. அப்பா லைன்ல வராரு, கட் பண்ணு அப்பா. சொல்லுடா. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாளைக்கா? மாயஜாலா காரணம் ஓகே. நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க. ஐயோ, உள்ளதா இருந்திருக்கா. என்ன உங்க அக்கா இப்படி பாதியில இறங்கிறேன்னு சொன்னாங்களா? இல்ல, நீங்க உட்கார்ந்திருந்த இடத்துல பார்த்தேன்னா காணோம். அதான் என்ன விட்டுட்டு இறங்கிட்டீங்களோங்கிற பயத்துல. கிங்ஸ் கொடுங்க. இந்தாங்க சார். சில்லறையா கொடுங்க சார். ஒரு 5 ரூபீஸ் இருக்கா? 5 ரூபா இருக்கா? கொடுங்க.
தம் அடிப்பீங்களா? தண்ணி அடிப்பேன். அப்போ இன்னொரு தப்பு? இன்னொரு தப்புனா கொள்ளை அடிக்கிறதா? ஆஹா, கொலை பண்றதா? அப்போ உங்க ஊர்ல கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் தப்பு இல்லையா? சஞ்சித், நான் தான் பேசுறேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அதான் தனுஷ் கிட்ட சொன்னேன். ஆமா சஞ்சித், இன்னும் கால் வலி சரியாகல. யா, அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சஞ்சித். ஓகே, தேங்க்யூ சஞ்சித். என்ன ஸ்டொமக் பெயினா? இல்ல, முதல்ல வயிற்று வலின்னு பர்மிஷன் கேட்டீங்க, இப்போ கால் வலின்னு சொன்னீங்க. இன்டர்வியூக்கு வந்தவங்களாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, பேக். ஓ, வந்துடுறேன். ஒரு ப்ளூ கலர் கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டிருந்தாரே, அவர் அப்பவே போயிட்டாரே. அப்பயும் பேக்? அவர் உங்க கூட வந்தவர் தானே? அட்ரஸ் தெரியாது, அதனால ஹெல்ப் பண்ண வந்தாரு. முன்ன பின்ன தெரியாதவனை நம்பி இப்படி பேக்கை திருட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறியாமா? பார்க்க டீசெண்டா தெரிஞ்சாரு. இங்க எல்லா திருடனும் டீசெண்டா தான் இருப்பான். பழைய படத்துல பாக்குற மாதிரி கையில கச்சிப்போம், கன்னத்துல மருவும் இருக்காது. மேடம், ஆறுமு சார் வந்தா சொல்லுங்க. ஆமா, ஆனா நல்லா இல்ல. நல்லா இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன் எல்லாம் பாய்ஸ் இதே கேக்குறீங்க? மா, இந்த பாய்ஸும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியானா கேக்குறாமா. ஏன் மாய மானத்து வாங்குற எப்படி? விழுப்புரம் பக்கத்துல எந்த இடத்துல? அரசுரா. என்ன வெஹிக்கிள்? ரெண்டு பஸ்ஸுங்க, ஒரு கவர்மெண்ட் பஸ், ஒரு பிரைவேட் பஸ். எவ்வளவு பேருக்கு இன்ஜூரி ஆயிருக்கு? நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க. ஹலோ, எப்படி நடந்தது? செல்போன்ல பேசிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாதி பேருக்கு மேல இறந்துருக்காங்க சார். சென்னையில இருந்து போனது பிரைவேட் பஸ், திருச்சியில இருந்து வந்தது கவர்மெண்ட் பஸ்ஸா? சரி, எத்தனை பேர் ஸ்பாட் அவுட்? ஒரு 30-40 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். 30-40 பேரா? காலியா பண்ணு, பிரிண்டிங் ஆஃப் பண்ணுங்க. ஹெட்லைன் நியூஸ் மாறுது. தண்ணி குடிங்க சார். சார் ஒண்ணும் இல்ல. எந்த ஊர்ல நீங்க? போயிடுச்சு.
ஆயிடுச்சு. 6 மணிக்கு டெலிவரி கொடுத்துறேன், வந்து எடுத்துக்கோ. வணக்கண்ணே. வணக்கம்பா. நான் கதிரேசா, இன்னைக்கு வாழ் சிவப்பு கட்டுறசா? ஆமாண்ணே. பாத்துடா, தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்க, கிட்ட இருந்த பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரி ஊன்னு இருக்க போறா. என்ன கதிரேசா, நீங்க ரொம்ப கலையா இருக்க. என்னடா வால் பிளாக் அன்னைக்கு? அங்க என்ன சிவப்பு லெட்டர்ஸா? ஆமா. என்னடா பாக்குற? இது பக்கத்து வேற பேரு. ஏதோ அடி வாங்க இருந்தா சரி. நான் சுகு வீட்ல இருந்து வரும்போதே காக்கில வர. ஆமா, என் ஆள் பால்டைன் படிக்குது, அவன் நீ காக்கி ட்ரெஸ். அதான். டேய், இதே வேலையை தெரியுதுங்களாடா? அதான்டா கொஞ்சம் வயசு பசங்களை வேலைக்கு வச்சு கூடாதுங்கிறது. ஏங்க யாருங்க நீங்க? வெளியில வாங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏன் இங்க இருந்து பாக்கும்போது நீ ஏன் நிக்கும் போது கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய், அந்த பொண்ணே நான் தான். இல்ல இல்ல, அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும். ஆமா, நீளமா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது, ஓகே. அம்மாவுக்கு பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது? அம்மாவா? எங்க அம்மாவை பார்த்து கை காமிச்சியாமே, அவங்க கிட்ட சொல்ல முடியுமா நீ என்ன நினைச்சு கை காமிச்சேன்னு? நான் 8:30 கிளம்புறேன்னா 8:15 இருந்து 8:30 வரைக்கும் இந்த பக்கமா வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம். இல்லையா இந்த பக்கமா ஒரு நாள் 8:15 இருந்து 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க இருந்து 6 மாசமா கை காமிச்சிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்ன பார்க்க ஆரம்பிச்சு 4வது நாள் நான் உன்னை பார்த்தேன் இங்க உன் பில்டிங் முன்னாடி வெயிட் பண்ணிதான். அப்புறம் அப்பப்போ அந்த டீ கடையில நின்று தம் அடிக்கும் போது பாத்துருக்கேன். இல்லங்க, தம்லாம் நான் அடிக்க மாட்டேங்க. தெரியும், அந்த கருவாய் தம் அடிப்பான். நீ பால் குடிப்பல்ல? ஆமாங்க. வந்த கோவத்துக்கு 2 உட்லாம் தான் வந்தேன். பார்க்க நல்ல பையனா இருக்கியா, அத தப்பிச்சிட்டேன். அப்புறம் சம்பளம் என்ன 9000மா? 6 தேதியாயும் சம்பள கவர் பிரிக்கவே இல்ல. டெய்லி 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்க, உன் மொபைல்ல பார்த்தேன். எனக்காக தானே? பார்வதின்னு ஒரு நேம் சேவ் பண்ணி இருந்தது, அது யாரு? உங்க அம்மாவா? ஏங்க எதுக்குங்க அம்மாக்கெல்லாம் போய் அந்த பொண்ணு சொன்ன எதையும் நம்பாதம்மா. அத பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கம்மா. எந்த பொண்ணு சொன்னதை நம்ப கூடாது? கனவு ஏதாவது கண்டியா? ஏங்க அம்மா கிட்ட என்னங்க சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லல, எல்லாத்தையும் நீதான் வளரிட்ட. சரிம்மா, அம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் சாயங்காலம் வந்து பேசுறேம்மா. ஹலோ கதிரேசா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கங்கிற உங்க அம்மாவுக்கு இந்த பயம் பயப்படுற? ஆனா டெய்லி இங்க இருந்து கையை காமிக்கிறேன், நான் போடுற கலர்லயே ட்ரெஸ் போடுறேன். என்ன லவ்வா? சரி, சாயங்காலம் 5 மணிக்கு இப்ராஹிம் பார்க்ல பார்க்கலாம். எங்க 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 எனக்கு 7 மணி வரைக்கும் டியூட்டி இருக்குங்க. பர்மிஷன் கேளு. எங்க 2 மணி நேரம்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்ப லீவ் போடு. ஐயோ, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து லீவே போட்டது இல்லைங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல, இனிமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்கணும், அப்பப்போ லீவ் போடணும், போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அடிதடி போலீஸ் கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியதா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இரு. வரும்போது மறக்காம அந்த சம்பள கவர் எடுத்துட்டு வந்துரு.
ம்?